மருத்துவ ஜோதிட அன்பர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு காலம் செல்போன் காலமாகிவிட்டது. இதில் அலைபேசி பயன்படுத்தாதவங்க யாருமே கிடையாது. பிறந்த குழந்தையிலிருந்து சாக போகிற ஆள் வரைக்கும் ஏதோ ஒரு வகையில் அந்த ஃபோன் அவங்க பெட்டில் இருக்குது, அவங்க பக்கத்தில் இருக்குது, பையில் இருக்குது. எப்போ பார்த்தாலும் காதில் வச்சு பேசிக்கிட்டே இருப்பதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கு நான் ஒரு நல்ல ஒரு தீர்வு சொல்ல போகிறேன். இந்த அலைபேசி பாதிப்புக்கு ஒரு சிறந்த ஒரு மூலிகை சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் வில்வம். இந்த வில்வத்தினுடைய இலையை மென்று காலையில் 2 இலை வெறும் வயிற்றிலேயே எடுக்கலாம். அந்த வில்வ இலைக்கு இந்த அலைபேசியினால் வரக்கூடிய பாதிப்பை தவிர்க்கக்கூடிய ஒரு வல்லமை, அதாவது காது மூலமாக மூளைக்கு போகக்கூடிய நரம்புகளை சரி செய்யக்கூடிய ஒரு வல்லமை இந்த வில்வத்திற்கு உண்டுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு ஒரு நல்ல ஒரு உணவு எது அப்படின்னா வல்லாரை துவையல், வல்லாரை சட்னி தான். வல்லாரை கீரையை வாரத்துக்கு 2 தடவை எடுக்கும் பட்சத்திலே அந்த மூளை பாதிப்பு, நரம்புகள்னால தான் இந்த அலைபேசினால் நரம்புகள் பாதிக்கப்படும், காது நரம்புகள் பாதிக்கப்படும், மூளையினுடைய செல்கள் பாதிக்கும். அந்த மாதிரி பாதிக்காமல் இருக்கணும்னா இந்த வல்லாரை சம்பந்தப்பட்ட உணவு வகைகள், அது துவையலாக இருக்கட்டும், கீரை கூட்டாக இருக்கட்டும், ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு சிறந்த ஒரு சித்த மருத்துவ தீர்வு சொல்லணும் அப்படின்னா தேத்தாங்கொட்டை லேகியம் எடுக்கலாம். தேத்தாங்கொட்டை லேகியம் பொதுவாக உடம்பு தேராதவர்கள் எடுக்கக்கூடியதுன்னு மட்டும் நம்ம எடுக்க வேண்டாம். இந்த தேத்தாங்கொட்டை லேகியம் உடம்புல இருக்கக்கூடிய அந்த நரம்பு மண்டலத்தை மிகச் சிறப்பாக சீர் செய்யக்கூடிய ஒரு வல்லமை வாய்ந்தது என்று கூறி முடிக்கிறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மருத்துவ ஜோதிட ரீதியாக புதன் ராகு, புதன் சனி, புதன் கேது 1-6 சம்பந்தப்படும் பொழுது இந்த மாதிரியான அலைபேசியினால் அதிக பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் வரும் என்று கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.